சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆனால் நான் இன்று உனக்கு ஒரு விஷயம் செய்யப் போகிறேன். சரியாக ஞாபகம் வைத்துக்கொள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான். இன்னும் சற்று நேரத்தில் நான் செய்யவிருக்கும் விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்பொழுது நீ உணர்வாய், நம் சாயப்பா நம்மை கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே செய்து கொடுக்கின்றாரே என்று நீ நினைப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன நல்ல விஷயங்களை செய்யப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவாக இருப்பது யார் தெரியுமா? ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள். நீ ஒன்று சொல்வாய், ஆனால் அவர்கள் ஒன்று செய்வார்கள். நமக்கு பிடிக்காததையே செய்கிறார்கள். நமக்கு பிடித்தது ஏன் செய்வதே கிடையாது. நம்முடைய பேச்சை கேட்பதே கிடையாது என்றெல்லாம் நீ யோசிப்பாய். உனக்கு ஆசை உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். நல்லது சொன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் யாருமே கேட்பது கிடையாது. உன்னை ஒரு ஆளாக கூட மதிப்பது கிடையாது. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீ சொல்லும் பொழுது கேட்டுவிட்டு அடுத்தது போய் வேறொரு விஷயத்தை செய்து வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு மனதில் தோன்றுவது, ஒரு சின்ன பிள்ளை கூட நம்முடைய பேச்சை கேட்பது இல்லையே, என்ன வாழ்க்கை இது என்று உன்னுடைய மனது தோன்றுகிறது. கவலைப்படாதே. திடீரென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் நான் போகின்றேன். அதாவது உன்னுடைய குடும்பம் வளர்ச்சியும் செய்தது உன்னை கண்டு கொள்ளவே இல்லை. நீ என்ன சொல்கிறாய் என்பதை கேட்பதும் இல்லை. உன் குடும்பத்தில் உன்னை மதிக்கவே இல்லை என்று கவலைப்பட்ட. ஆனால் இனிமேல் உன்னுடைய வார்த்தைகளானது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் கேட்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது. கஷ்டம் எல்லாமே முடிந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அனைத்துமே முடிந்துவிட்டது. சந்தோஷங்களானது உன் வாழ்க்கையில் பிறந்து உனக்கு தேவையான அனைத்து நல்ல வளங்களையும் உனக்கு தந்து உன்னை இன்பமாக வாழ வைக்கப் போகிறது. காலத்திற்கும் நேரத்திற்கும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க தெரியும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் கிடையாது. நேரம் வரும்பொழுது காலமும் நேரமும் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நீ சொல்வதுதான் சரியாக இருக்கிறது. நீ எடுத்த முடிவு நான் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட அழகான நிலைமைக்கு மாறியது என்று உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே சொல்லி உன்னை பாராட்டப்படுத்துவதும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் எல்லா திறமைகளையும் உனக்கு நான் தரப்போகிறேன். இதுவரைக்கும் உன்னை என்ன சொன்னார்கள்? உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது என்று மட்டும்தான் சொல்லினார்கள் அல்லவா? உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ எதற்குத்தான் இருக்கிறாய் இந்த வீட்டில்? எப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்துவிட்டு முன்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனையே என்றெல்லாம் உன்னை குத்தி குத்தி காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு எல்லாமே பதில் கொடுக்கும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீ செய்யப் போகிறாய். அதுபோல சந்தர்ப்பங்களை நான் ஏற்படுத்தி உனக்கு தரப்போகிறேன். ஆசை ஆசையாக ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா நல்லது செய்ய வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சாய் இருப்பேன். சகலங்களையும் பெற்று பெருவாழ்வாக உனக்கு அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்து வாழ வைப்பேன். எதற்காக பயப்பட வேண்டும்? யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்தை நினைத்து பயப்பட வேண்டும்? நீயே சொல். பயம் வேண்டாம். இந்த சாய் இருக்கும் பொழுது நீங்கள் யாருமே எந்த ஒரு விஷயத்திற்குமே பயப்பட வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது. நல்லதுதான் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவுதானே தவிர நீ செய்தது தவறு, நீ செய்தது இது என்று நான் ஒரு பொழுதும் எப்பொழுதும் சொல்லவே மாட்டேன். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவன் நாளும் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயித்து முன்னுக்கு வர முடியும். நம்பிக்கைதான் ஒருவனை வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறது. உனக்கு வெளியில் இருந்து பார்க்கும்பொழுது எல்லா விஷயத்தையும் போட்டு நீ குழப்பிக் கொள்கிறாய். ஆனால் நான் கண்ணுக்கு நேராக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வதினால் நிச்சயமாக எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் இணைந்து கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக செய்து தருவது என்னுடைய கையில் இருக்கிறது. எல்லா நாளும் உனக்கு நான் துணையாகவே இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவைப்படும் அனைத்து சுப விஷயங்களையும் என்னிடம் இருந்து நீ கட்டாயமாக பெறலாம். இன்று அன்று என்றெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே நான் உனக்காக அனைத்தும் திருப்திகரமான விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு
உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன். அதனால் சாயப்பாவை பார்த்து பயப்படுவதோ, சாயப்பாவிடம் கேட்கலாமா, சாயப்பா உடனடியாக உதவி செய்வாரா என்ற ஒரு சிறு துளி பயம் கூட இல்லாமல், ஒரு பதற்றம் கூட இல்லாமல் நீ என்னிடம் உரிமையாகவே கேட்கலாம். ஒரு தகப்பனிடம் ஒரு குழந்தை கேட்கும் அல்லவா, அந்த மாதிரி என்னிடம் நீ வந்து அருமையாக எல்லா விஷயங்களையும் கேட்கலாம். எல்லா இடத்திலும் உனக்கு உதவி செய்வதற்காக காத்து கிடக்கின்றேன். நீ எப்படி இருக்கிறாய், ஏது செய்ய வேண்டும், உனக்கு எந்த நிலைமையில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாமே எனக்கு தெரியும். சில சமயத்தில் நான் உதவி செய்யாமல் இருக்கிறேன் என்று நினைக்கின்றாய். அது ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் நான் ஏன் சில சமயத்தில் உதவி செய்யாமல் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும். எல்லா விஷயத்திலேயும் நான் உனக்கு வந்து நின்று உதவி செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் உனக்குள் இருக்கும் திறமையானது மறைந்துவிடும். எல்லாவற்றையும் சாய் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் சாய் சரி செய்வார். நிச்சயமாக சாய் நம்மளை எல்லா நாளும் கரை சேர்ப்பார் என்று தைரியத்தில் உனக்கு எதையுமே நீ ஒரு ஈடுபாட்டோடு செய்யாமல் பார்த்து கொள்வாய் என்று உன்னை நீயே குறைவாக எடை போட்டுக் கொண்டு எல்லா நேரத்திலும் என்னிடம் உதவி கேட்பாய். உதவி செய்வது எனக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் உனக்குள் இருக்கும் திறமைகளானது மறைந்து போய்விடும். புரிகிறதா? அதனால்தான் நான் உன்னால் முடிந்தவரை எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்யச் சொல்லுவேன். ஆனால் செய்வதற்கு விடுவேன். தலைபோகும் விஷயமாக இருந்தால் மட்டும்தான் நான் நிச்சயமாக வந்து உதவி செய்வேன். உனக்கு சில நேரங்களை விட வேண்டும். அப்போதுதான் தனிமையில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் உனக்கு செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பது உனக்கே தெரியும். அதனால்தான் நான் செய்யவே இல்லை, செய்யவே மாட்டேன் என்று நீயாக நினைத்து கொண்டாய். நான் எதுவுமே செய்ய முடியாது. நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் உங்கள் தெய்வம் மனது செய்யும். காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையானதும், உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அனைத்து விஷயங்களையும் உங்கள் தெய்வமானது உங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களை நீங்கள் குறைவாக எடை போட்டுக் கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தவறாகவும் நினைக்கவும் வேண்டாம். எல்லா நிலையிலும், எல்லா தருணத்திலும் நான் உங்களுக்கு துணையாகவே இருந்து நல்ல நல்ல அருள் புரிவானாக சந்தோஷமாக இருப்பேன். உங்களை நான் வாழ வைப்பேன். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எல்லாவற்றிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது என்று நினைக்கின்றாய். குழப்பமே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ சாதனையாளனாக மாறப் போகிறாய். நீ உன்னை யாரை ஒதுக்கினார்களோ அவர்களே வந்து நீதான் வேண்டும் என்று நினைவுபடுத்தி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றி நான் தரும்பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நான் அனைத்து ஆசீர்வாதங்களையும் செய்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.